எவ்வளோ சரி, I know you missed. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மதராசி யூஎஸ்ஏ. திஸ் இஸ் மீ அர்ச்சனா. உண்மையிலேயே எனக்கு பழக்கப்படாத ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லை, ஏர்லி மார்னிங் எழுந்தது தான். எனக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷனே கிடையாது. பிகாஸ் எனக்கு அது லைஃப்பில் செட் ஆனதும் இல்லை, நான் ட்ரையும் பண்ணதில்லை. ஸோ இன்னைக்கு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஐம் கோயிங் டு ஷேர் மை ஏர்லி மார்னிங் ரொட்டீன். ஸோ அது எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். வாழ்க்கை எப்படி இருக்குல்ல, சின்ன குழந்தைங்களுக்கு சீக்கிரம் எழுந்துக்கணும்னு ஆசை, பெரியவங்களுக்கு நல்லா தூங்கணும்னு ஆசை. அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களை நம்ம ஆசைப்படவே மாட்டோமா, இல்லை கிடைக்காத விஷயங்கள் தான் நமக்கு நடக்குதான்றதே எனக்கு புரியலை. ஏர்லி மார்னிங் எழுந்து நான் சுறுசுறுப்பாக இருப்பேனான்னு கேட்டால் டவுட்டு தான். ஸோ அதனாலே முடிஞ்ச அளவுக்கு டிகாஷன் போட்டு வைக்கிறது ப்ளஸ் தக்காளி தொக்கு பண்ணி வைக்கிறது, ஓரளவுக்கு ப்ரெப் ஒர்க்லாம் முந்தின நாள் நைட்டே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ காலையில் எழுந்து ரைஸ் வச்சுட்டு அண்ட் சைட் டிஷ் எதாவது பண்ணிவிட்டு பேக் பண்ணி அனுப்ப வேண்டியதான். ஸோ தட் இஸ் த ஒன்லி ப்ரைமரி கோல். அண்ட் அஃப்கோர்ஸ் காஃபி. ஸோ அதுக்கேற்ற டிகாஷனும் போட்டேன். எனக்கு காஃபி போடுறது பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் டிகாஷன் இல்லைனா தான் அது ரொம்பவே கஷ்டமான ஒரு ப்ராசஸாக இருக்கும். பிகாஸ் ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சனாலே எனக்கு மார்னிங் கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி பிளானிங்லாம் எப்போவுமே பண்ணுவேனான்னு கேட்டால் கிடையாது. ஸோ என்றைக்காவது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்க போது நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்லாம் இதை பண்ணிவிடுவேன். தக்காளி தொக்கு கரெக்டாகவே இருந்தது. சால்ட் மட்டும் கொஞ்சம் ரைஸில் மிக்ஸ் பண்ண பிறகு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ சால்ட்டு கொஞ்சோண்டு நெய் அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து வச்சுட்டேன் டிஃபன் பாக்ஸில். எனக்கு எப்போவுமே இந்த டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிட்ட பிறகு அது எந்த கிரேவியாக இருந்தாலும் மேலே கொஞ்சம் கொசுறு வச்சே ஆகணும். என்ன பாரி எத்தனை பேர் இருப்பீங்கன்னு தெரியல. நான் ஏன் இதை ஃபாலோ பண்ணுறேன்னா, பிகாஸ் எனக்கு ஸ்கூலில் லஞ்ச்லாம் கட்டி கொடுக்கும்போது ரொம்பவே ரைஸ் ட்ரை ஆகிடும். பிகாஸ் மேலே அந்த கிரேவி இருந்தால் ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைட் டிஷ்க்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான். ஸோ இது வந்து வேக போட்டு பண்ணேன். எனக்கு மோஸ்ட்லி இந்த தக்காளி சாதம் இருக்கும்போது தேங்காய் போட்ட கறியை விட இந்த கோவக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சாம்பார் பொடி ஒரு மிளகா பொடி போட்ட கறீஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது சில நேரம் சொதப்பிடும். பிகாஸ் ஒரு சில உருளைக்கிழங்கு சில ஃபவுல் ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும். ஈவன் தோ அது கெட்டு போலனா, ஏன்னா கண்டிப்பாக இதில் அந்த அளவுக்கு மசாலா இறங்காது. நம்ம கட் பண்ணி பண்ணுறதை விட கொஞ்சம் லிமிட்டடாக தான் இறங்கும். அதனாலே நான் இதை மோஸ்ட்லி பேக்கிங்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் பிரதீப்க்கு இது ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால கொடுக்குறேன். அப்படி இல்லைனா ஐ மோஸ்ட்லி ப்ரிஃபர் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அதுதான் என்னோட மெயின் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். சச் ஈஸி ரெசிபி தான். உருளைக்கிழங்கு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டால் போதும். அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை நல்லா ஸ்லிட் பண்ணி வதக்கிடணும். ஸோ ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வதக்கிட்டு மேலே உங்களுக்கு பிடிச்சதுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுலேயே வந்து லைட்டாக உப்பு, மஞ்சள் பொடி ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிடணும். பிகாஸ் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நசுக்கியே போட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் ரஸ்டிக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நசுக்கி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த ஆனியனோட பிளெண்ட் ஆன பிறகு சாம்பார் பொடி ஒரு மிளகா பொடி போட்டு இறக்கிட வேண்டியதான். இறக்குறதுனா அதை போட்டுட்ட உடனே கிடையாது. ஸோ அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிடணும். ஸோ நீங்கள் மூடி வைக்கலாம். மூடி வச்சா கொஞ்சம் அந்த பாட்டம்லலாம் ரோஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். பட் எனக்கு ரோஸ்டட் வேண்டாம், ஜஸ்ட்டு மசாலா இன்ஃப்யூஸ் ஆகணுன்றதுனால நான் மூடாமல் பண்ணிட்டேன்.
ஸ்நாக்ஸ்க்கு ப்ளம் தான் குடுத்து விட்டுருந்தேன். ஸோ இது வந்து ஓரளவுக்கு அவனுக்கு பிடிக்கும். பனானா விட இந்த மாரி ஃப்ரூட்ஸ எடுத்துட்டு போகறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவான். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு ஹோல் டே மேட்ச் இருக்கிறதுனால தான் இந்த பேக்கிங். பிகாஸ் சம்டைம்ஸ் சிங்கிள் மேட்சா இருந்தா ஒரு லேட் ஆஃப்டர்நூன் வந்துருவாங்க. ஓரளவுக்கு சாப்ட்டுருவாங்க. பட் ஆனா இப்போ வந்து த ஹோல் டேன்னும்போது வீட்டுக்கு ரொம்ப டிலேட்டா தான் வருவாங்க. கண்டிப்பா கொஞ்சமா தயிர் சாதம் குடுக்கலான்றது தான் பிளான்ல இருந்தேன். பட் எனக்கு தெரியாமலே ரைஸ் வந்து கம்மியா வச்சுட்டதுனால தயிர் சாதமும் கம்மியா ஆயிடுச்சு. வீட்லலாம் மோஸ்ட்லி தயிர் சாதம் சாப்பிடும்போது உப்பு போட்டுக்க மாட்டோம். நெறைய பேர் ஷாக்கிங்கா கேட்பாங்க, "என்ன தயிர் சாதத்துக்கு உப்பு போட்டுக்க மாட்டீங்களான்னு?" பட் என்னமோ எங்களுக்கு அது பழகி போச்சு. ஆனா பேக் பண்ணி குடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு லைட்டா வெரி மைல்டா சால்ட் போடுவேன். பிகாஸ் கண்டிப்பா கொஞ்சம் டியூரேஷன் கழிச்சு சாப்பிடும்போது சால்ட் இருக்கும்போது ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ காலை கடமைகள் முடிந்து விட்டன. இதுக்கப்புறம் என்னோட டே அலோன் வித் ரித்தி இஸ் கோனா கெட் ஸ்டார்டட் அண்ட் தக்ஷன் கிளம்பிட்டான். பிரதீப்பும் கிளம்பியாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன டே ஸ்பெஷல்ன்றதை நான் இந்த வீடியோலயே சொல்லியிருக்கேன் பாருங்க. ஹாய், வெல்கம் டு மெட்ராஸ் சிட்டி யூஎஸ்ஏ. ஸோ இன்றைக்கி வந்து ஆனிவர்சரி, அது மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் பையன் 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி டே நானும் திருத்தி தான். ஸோ இந்த டே எப்படி போகுது, என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போன பிறகு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அப்போ விட்டுட்டு போயிட்டல்லா ஹகி கிடமக் ஹகி குத்துட்டி குட் மார்னிங் உமாச்சி. எங்கே இருக்கு உமாச்சி? உமாச்சி ஸ்லீப்பிங். எப்போவுமே பிரதீப் சொல்லுவாங்க, நைட்டு சீக்கிரமாக படுத்துட்டு காலையில் எழுந்தால் நிறைய நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும்னு. அதை நான் ட்ரை பண்ணதே இல்லை. பிகாஸ் என்னை பொறுத்தவரை காலையில் எழுந்து ஒரு மாதிரி லேசியாகவே இருக்கும். ஆனால் உண்மையிலே இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது டே. பிகாஸ் நைட்டும் நல்லா தூங்கிட்டேன். ஸோ அந்த ஒரு ரீசனால் காலையில் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தால் நிறைய விஷயங்கள் பண்ணி முடிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. நதியாக நீ இருந்தால நீருக்கும் தூரம் வரை கரையாகிற இரவாக நீ நிலவாக நான் நீருக்கும் நேரம் வரை கொஞ்ச நேரம் மேடம் கூட கொஞ்ச நேரம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. பிகாஸ் என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து தக்ஷனையும் பிடிக்கும். பட் ரித்தி கூட விளையாடும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் கண்டிப்பாக. எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. பிகாஸ் நானே மாவும் நிறைய சண்டை போட்டுப்போம். இன்ஃபேக்ட் லைக் ஒரு பாண்டிங்கே இருக்காது. பட் கல்யாணம்னு ஒன்று ஆக்கிட்டு குழந்தைன்னு ஒன்று பிறந்த பிறகு கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணு அம்மா கிட்ட தான் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் வேணால் ட்ரெண்டிங் ஆகிருக்கலாம். நிறைய மாமோட பிரின்சஸ் வந்து பெருசாக ட்ரெண்டிங் ஆகலைனாலும் ஒரு குவைட்டான சீக்ரெட்டான ஏஜென்ட்ஸாக அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா சத்தத்துல இருந்தும் ஒரு குவைட்டான ஒரு பீஸ் வந்து இந்த மீ டைம் தான். ஸோ எனக்கு இந்த பேட்டியோவில் நின்றுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக எல்லா வியூ பார்க்கறதே ஒரு நல்ல ஸ்டார்ட் ஆஃப் த மார்னிங். நிலவாக நானும் நீருக்கும் நேரம் வரை உயிர் வாழ்கிறேன். முதல் நாள் என் மனதில் விதையாய் நீ இருந்தாய். மறுநாள் பார்க்கையிலே வனமாய் மாறிவிட்டாய். நாடி துடிப்போடு நடமாடி நீ வாழ்கிறா, நெஞ்சில் நீ வாழ்கிறா. பேராசை பெரும் நஷ்டமாக போனால் ஒரு லாஜிக் இருக்குது. சின்ன ஆசைலாம் ஏன் பெரிய நஷ்டமாக போகுதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு 2 தான் ஆசை. நான் ஒல்லியாக இருக்கணும், என்னோட தலைமுடி குண்டாக இருக்கணும். பட் ஆனால் எனக்கு என்னமோ ஆப்போசிட்டாக தான் அமைஞ்சது. இந்த கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் காமெடி மாதிரி தான் போயிடுச்சு என் லைஃபு. ஒரு டைமில் ஃபீல் பண்ணி ரொம்ப நேரத்தை வந்து டிப்ரெஷன்லாம் கொண்டு போயிருக்கேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு இதை விட கஷ்டமான ரொம்ப பேசிக்கான லைஃப் கூட இல்லாமலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது பார்க்கும்போது இதெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய
விஷயங்கள் தானேன்னு சொல்லிட்டு நானே என்னை தேத்திப்பேன். இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக கரெக்ட் பண்ண முடியல. ஸ்டில் இந்த ப்ராசஸ். உடம்பு கூட ஒல்லியாட முடி எப்படி குண்டாகும்னு தெரியல. ஸோ அதுக்கு எதுவுமே ஆப்ஷன் இருக்கா இல்லை எந்த ஆப்ஷனை ட்ரஸ்ட் பண்ணி போகிறதுன்னு தெரியாமல் தான் தவிச்சிட்ருக்கேன். நேற்றுக்கு நைட்டு தூங்கினது லேட்டு, காலையில் சீக்கிரம் எழுந்துட்டா. ஸோ என்னோட பெரிய ட்ரம் கார்டு இது. ஸோ அவள் தூங்கிட்டானா ஓரளவுக்கு எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மீ டைம் கிடைக்கும், ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. அதனால வெறும் மில்க் மட்டும் கொடுத்துட்டு திருத்தி குட்டியை வந்து தூங்க வச்சிடலாம். பிகாஸ் தூங்கி நல்லா எழுந்தானா கிராங்கியாகவும் இருக்க மாட்டா. ப்ளஸ் எனக்கும் கொஞ்சம் டைம் கிடச்சி எல்லா வேலைகளும் முடிக்கிறதும் முடியும். அதனால் முதல்ல திருத்தி குட்டியை தூங்க வச்சாச்சு. இந்த ஒரு விஷயத்தை எந்த அம்மாவும் பண்ணாமல் கடந்திருக்க மாட்டோம். பிகாஸ் தூங்க வைக்கும் போதாக இருக்கட்டும் இல்லை ஹோல் டே திட்டினதாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம மைண்டில் அவங்க தூங்கும் போது தான் மொத்த கஷ்டமும் சேர்ந்து சேட்டை பண்ணும்போது கொஞ்ச நேரம் சமாளிக்க முடியுது. பட் அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா தான் பேஷன்ஸ் சுத்தமாக இல்லாமல் ஆகிடுது. ஆனாலும் ஒன்றுமே தெரியாமல் ஒரு இன்னசென்ட்டோட தூங்கும்போது இவளை ஏன் நம்ம திட்டணும் அப்படின்ற ஒரு கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்குது. சில நேரம் எனக்கே தெரியாமல் நான் அழுதுருக்கேன். அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு விஷயங்கள். ஆனாலும் திஸ் இஸ் த ப்ராசஸ். அதனால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சமையலை பெரிய ஸ்கேம்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம என்ன சமைக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி சமையலுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 2 hours ஆர் மோர் தேன் தட் கூட சில நேரம். ஆனால் அவ்வளோ பிளான் பண்ணி பண்ணுற ஒரு சமையலை நம்ம சாப்பாடை எடுக்கிற நேரம் மேக்ஸிமம் 15 to 20 minutes, சம்டைம்ஸ் அதோட சீக்கிரமே கூட முடிச்சிடுவோம். அதே மாதிரி தான் குழந்தைய தூங்க வைக்கிறதும். ஏன்னா தூங்கலைன்னா கிராங்கியாக இருக்காங்க. தூங்க வைக்கிறதுக்கு 1/2 an hour மேலே ஆச்சு. துக்கப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு படுக்க வச்சா ஒரு 1/2 an hourலே முடிச்சுக்கிட்டா என்ன தான் பண்ணுறது. மெயினாக வீட்டில் யாருமே இல்லைன்னா அந்த ஒரு டைமை வந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, மோஸ்ட்லி எடிட்டிங்கை விட வாய்ஸ் ஓவர் என்னெல்லாம் பண்ணலான்றதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளானில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃப்ளோ நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி கன்சர்வ்டாக ஏதோ ஒன்றத்தில் அடைச்சி பேசுகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது தாண்டா கரெக்டான சான்ஸ் நினைச்சேன். போய் கொஞ்சம் துணி துவைக்கிற வேலையை மட்டும்தான் முடிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள தலைவி எழுந்து உட்காந்துட்டான். திருத்தி குட்டி தூங்குற வரைக்கும் என்ன வேணா பண்ணலாம். பட் மோஸ்ட்லி குழந்தைங்க எழுந்துக்கும் போது நம்ம அவைலபிளாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. Until and unless it is more of a required thing than your baby. ஸோ அதனால மோஸ்ட்லி நான் வந்து என்னோட அவைலபிலிட்டி வந்து அவள் எழுந்துக்கும் போது கொடுத்துருவேன். பிகாஸ் கண்டிப்பாக அந்த ஒரு நேரம் அவங்களுக்கு நம்ம டெஃபினட்டாகவே தேவைப்படுவோம். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களாம் வளர்ந்துட்ட பிறகு நம்மளெல்லாம் இன்னும் கண்டுக்கிறதுக்கு கூட டெஃபினட்டாகவே டைம் இருக்காது. பிகாஸ் வேர்ல்டு அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க எவ்வளோ குழந்தையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டா தான் நம்மளுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் 2 பேருன்றதுனால மோஸ்ட்லி திருத்திக்கு எது கம்ஃபர்டபுள் லஞ்சோ அதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ சாதம், பருப்பு, அப்புறம் ரசம். ஸோ இது இருந்தாலே அவள் கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்ருவான். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு கையோட திருத்தி குட்டியை குளிப்பாட்டியாச்சு. ஏன்னா இந்த ஆஃப்டர்நூன் டைம் இஸ் த பெட்டர் டைம். ஏன்னா கொஞ்சம் குளிர்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த டைமில் மோஸ்ட்லி குளிப்பாட்டினா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் இப்போ வரைக்கும் அவள் டயப்பரில் தான் இருக்கா. சம்டைம்ஸ் டயப்பர் ஃப்ரீ டைம் தருவோம். பட் இல்லைனா ஷில் பி மோஸ்ட்லி டயப்பர். ஸோ அதனாலே வந்து நாங்கள் டயப்பர் ரேஷ் க்ரீம் அப்படின்னா வேஸ்லின். ஸோ தட் வந்து அவளுக்கு இரிட்டேஷனோ அந்த ட்ரைனஸோ இல்லாமல் இருக்கும். காய் எல்லாம் வீட்டில் ஆக்சுவலாக காலி அடிச்சு. ஸோ அதனால் காய் எதுவும் பெருசாக பண்ணல. காலையில் அவங்களுக்கு பண்ண உருளைக்கிழங்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அவளுக்கு அது போதும்னு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு மட்டும் எக்கு கொஞ்சம் ஆம்லேட் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எக்கு பேசிக்காக எல்லாமே பிடிக்கும். பட் ஒரு சில நேரம் ஒரு சில விதமாக சாப்பிடணுன்ற ஒரு கிரேவிங். இன்னைக்கு என்னோட கிரேவிங் வந்து ஒரு சிம்பிள் ஸ்கிராம்பிள்ட் எக் தான். ஸோ இன்னைக்கு கிரேவிங்ன்றதை விட கைண்ட் ஆஃப் அ லேசி திங் டு டூனே சொல்லுவேன். பேனில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டுட்டு அண்ட் முட்டையை உடைச்சிட்டு லைட்டாக சால்ட், வேணால் கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கலாம். எனக்கு அது கூட போடல. இதை போட்டு சும்மா ஒரு சாட்டே மட்டும் பண்ணிட்டேன் குவிக்காக. அண்ட் ரொம்பவே ஹீட் ஆகி கொஞ்சம் ஃப்ரை மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹாஃப் வே டன் இருக்கும்போதே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். நதியாக நீயும் இருந்தால நானும் நீருக்கும் தூரம் வரை கரையாகிறேன். இரவாக நீயும் நிலவாக நானும் நீருக்கும் நேரம் வரை. திருத்தி குட்டிக்கு ஊட்டி விட்ட பிறகு என்னோட லஞ்ச் சாப்பிட வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு எனக்கு லஞ்ச் வந்து சுட சுட சாதம், அப்புறம் அந்த மைல்டான ஸ்கிராம்பிள் எக், அப்புறம் மார்னிங் வச்சு தக்காளி தொக்கு கொஞ்சம் மிச்சம் இருந்தது.
அப்புறமா காலையில அவங்களுக்காக கட்டி கொடுத்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. எப்படியாவது கிச்சனை ரொம்ப கிளியரா வைக்கணும், எல்லாத்தையும் ஒழிச்சு போடணும்னு இருக்கிற மொத்தத்தையும் ஒரே பிளேட்ல ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கிராங்கியா இருந்தா சமாளிக்கவே முடியல. சம் டேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே இந்த மாரி இருக்க மாட்டாங்க. பட் சம் டேஸ் வந்து ஒழுங்கா சாப்பிடல, தூங்கலன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிராங்கியாவே இருப்பா. நல்ல வேளைக்கு பசங்கலாம் வெளிய விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அத பார்த்துட்டே ஓரளவுக்கு டைவர்ட் ஆயிட்டேன் அந்த கிராங்கினஸ்லேருந்து. பட் இருந்தாலும் இன்னைக்கு சரியா தூங்கல. இதுக்கப்புறம் தூங்க வச்சா அந்த ரொட்டீனே மிஸ்மேட்ச் ஆயிடும்னு சொல்லிட்டு நான் அவள தூங்கவே வைக்கல. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ரீசனுக்காக ஒருத்தங்க அலார்மா இருப்பாங்க. ஸோ எங்க வீட்ல ஃபில்டர் காஃபி அலார்ம் வந்து பிரதீப் தான். ஸோ எப்பல்லாம் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு ஒரு 3:00 ஆயிடுச்சுனாலே ஒரு அலர்ட் மெசேஜ் எனக்கு வந்துட்டே இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாவே காஃபி வேணுன்ற ரிக்வெஸ்ட் வராது. பட் இன்டைரக்ட்டா சுத்தி வளைச்சு இது டைம் ஆயிடுச்சு, டைம் 3 மணி ஆயிடுச்சு பாத்தியா, 4 மணி ஆயிடுச்சு பாத்தியான்னு இருக்கும். பட் இன்னைக்கு அந்த மாதிரி எனக்கு சொல்றதுக்கு யாருமே இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வேலை செய்யன்னு சொன்னா எனக்கு அதுல பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, இன்டென்ஷனும் இருக்காது. அது பண்ணவே கூடாதுன்னு தோணும். பட் அதுக்கு பதிலா நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா விட்டாலே அந்த வேலையை நான் ஈஸியா முடிச்சிடுவேன். கரெக்ட்டா ஈவினிங் அப்பா ஃபோன் பண்ணும்போது மேடம் தான் ஃபோனை எடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்பா கூட பேசிட்ட பிறகு தான் ஓரளவுக்கு ஆறுதல் அடைஞ்சா. சரி அதுக்கப்புறம் ஈவினிங் வாக்கிங் கூட்டு போறேன்னு சொன்ன பிறகு ஷி வாஸ் மச் ஃபைன். நெக்ஸ்ட் ஈவினிங் கெட்டப் சேஞ்ச். ஈவினிங் ஆனா மேண்டேட்டரியா வெளியே கூட்டிட்டு போயே ஆகணும். இந்த விஷயம் சம்மர் இருக்கிற வரைக்கும் ஓகே. இப்போ டெம்பரேச்சர்லாம் மாறிட்டே வரும்போது தான் கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு. எங்க வந்து ஹாஃப் த இயர் மட்டும் தான் நம்மளால ஃப்ரீயா வெளிய சுத்த முடியும். பிகாஸ் குழந்தைங்க கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஜாக்கெட்ஸ் போட மாட்டாங்க, காது க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அதனாலேயே மோஸ்ட்லி கூட்டிட்டு போக மாட்டேன் வின்டர்ல. ப்ளஸ் இந்த வருஷம் இருக்கிறத விட இன்னும் கோல்டரா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த விதத்துல வந்து ரெகுலரான ஒர்க்கு கூட வெளியே போக முடியுமான்றது ஒரு சின்ன டவுட்டு தான். அவன் வந்து கடிக்க போகிறான். ஹிஸ் கோனா பைட் யூ. ஓகே, I'll call Hey Siri. Hey Siri. See, Dhriti is removing. Don't remove, okay? I love you. Shall we go for a walk? Hey Google, stop. Wow, who's that? Who's being cute? Cute dance. ஓகே வேண்டாம் ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் ஃபோட்டோ ஓகே. நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாமோ டைவர்ட் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு வாக்கிங்கை ஸ்கிப் பண்ணிடலாமா, பிகாஸ் இன்னும் ஃபியூ ஹவர்ஸில் பிரதீப் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஓரளவுக்கு இதை ஓட்டிட்டா ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்னு. ஆனால் முடியலை. ஷீ இஸ் த ரியல் வின்னர். Jump, touch. Oh, you got that. You walk fast. High five kudu amma kodi indha high five. Tissue, yay. வாக்கிங் போயிட்டு வர வரைக்கும் நல்லா தான் இருந்தா. அகைன் வீட்டுக்கு வந்த பிறகு சேம் ஓல்ட் ஸ்டோரி. ஸோ இதுக்கு மேலே எனக்கு உடம்புல எனர்ஜியும் கிடையாது. மென்டலி ஐ எம் ஃபுல்லி ட்ரெயின்ட் அவுட். சரி அதனால் வீட்லேயே அதை டைவர்ட் பண்ணிக்கலான்னு விட்டாச்சு. பட் கொஞ்ச நேரம் அழுதா, சில நேரம் ரொம்ப சமாதானப்படுத்த முடியலன்னா ஃப்ரீயாகவே விட்டுடுவேன். ஷில் பி ஃபைன். ஸோ நம்மளா போய் ஓவர் பேம்பரிங் பண்ணால் மட்டும்தான் இட் வில் பி அ ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் விட்ட. கொஞ்ச நேரத்தில் அவளே கன்சோல் ஆகி ஷி வாஸ். ஸோ அவங்கெல்லாம் வரத்துக்குள்ளே டின்னரும் ரெடி பண்ணி வைக்கணும். ப்ளஸ் கிச்சன் கவுண்டர் டாப்பும் ஓரளவுக்கு கிளியராக இருந்தால் மட்டும்தான் ஐ கேன் ப்ரொசீட் வித் அதர் ஒர்க். சமையல் பெருசாக இல்லாதனால ஓரளவுக்கு ஈஸியாக தான் ப்ராசஸ் முடிஞ்சுது. ஸோ பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு கவுண்டர் டாப்பை கிளியர் பண்ணிவிட்டு துணியை மடித்து வச்சுட்டா I'll be done. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வரத்துக்கான டின்னர் ரெடி பண்ணால் இன்றைக்கி நைட்டுக்கும் சேவ் ஆகிடும். மனதில் விதையாய் நீ இருந்தாய், மறுநாள் பார்க்கையிலே வனமாய் மாறிவிட்டாய். நாடி துடிப்போடு நடமாடி நீ வாழ்கிறா, நெஞ்சில் நீ வாழ்கிறா. என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் கிச்சன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேங்க. பிகாஸ் க்ளீன் பண்ணி வச்சா மட்டும்தான் வந்து நிம்மதியாக இருக்கும். இல்லைனா மனசு அதை நோக்கியே போயிட்டுருக்கும். ஸோ க்ளீன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது துணி மடிக்க தான் வந்துட்டேன். ஏன்னா துணியெல்லாம் மடித்து ஏற கட்டினா தான் ஓரளவுக்கு ஹால் நீட்டாகும். பிகாஸ் இந்த வெயில் இல்லைனாலே துணி வீட்டுக்குள்ளேயே சுற்றுற மாதிரி இருக்குது. கரெக்டாக இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கும் போது டயான்னு காலிங் பெல் சவுண்ட் அடிச்சுது. சரி ஓகே தலைவன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மணி 8 தான் ஆகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெயில் அந்த அளவுக்கு அடிக்குது. சீரியஸாக நைட்டு 8 மணினா நம்பவே முடியாது. நடிலாம் அண்ணா
வந்து வீட்டுக்கு வந்தோன்னே ஓடி போவா. பட் ஆனா இன்னைக்கு பெருசா அவன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண பிறகும் மேடம் ரியாக்டே பண்ணல. இருந்தாலும் என்னடா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அப்பதான் தெரிஞ்சது தலைவி கொஞ்சம் கோவத்துல தான் இருக்கு. ஆனா அந்த கோவம் அவங்க அப்பா கிட்ட இல்ல. அவங்க அப்பா சத்தம் கேட்டோன்னே ஓடி போயாச்சு. போய் லவ் என்ன கிஸ் என்ன அடடா வீட்ல இருந்து காலையில இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு சொட்டு கூட கொடுக்கல. ஆனா அவங்க அப்பா வந்தோடனே மட்டும் எப்படிதான் இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியல. நெஞ்சில் நீ வாழ்கிறாய் என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா உன்னை ஊஞ்சல் நான் அல்லவா உன்னை மழை என்பதா இல்ல தீ என்பதா அந்த ஆகாயம் நிலங்காற்று நீ என்பதா உன்னை நானும் இந்த மாதிரி ஒரு நாள் விட்டுட்டு போகிறேன், அப்போதே மாதிரி லவ்வாக இருப்பேன். என்னை தாளாட்டும் சங்கீதம் அவங்க அப்பா என்ட்ரி ஆனோன்னா அவள் கொடுத்த லவ்வை பார்த்து நான் ஒரு செகண்ட் சார் நம்மளும் இப்போல்லாம் விட்டு போனதாவே நம்மளை மதிப்பாளோன்னு நினச்சேன். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு விஷயம் பண்ணா அப்போ தான் தெரிஞ்சு அவளை விட்டுட்டு மட்டும் போவே கூடாது. நான் அவள் என்ன பண்ணியிருக்கான்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க. இனிமேல் என்னை விட்டுட்டு போவியா அப்பா கேளு. என்ன ஃபுல் டே விட்டு போனா எவ்வளோ ஹர்ட் ஆனோம். நீ மிக்ஸ் பண்ணிடி அப்பா. என்ன ஒரு வெறி. சரி I know you missed up. எவ்வளோ ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு வாடா பாவண்டா அவன். அதுக்கு உன் கூட ஃபோன் பண்ணான். இருக்கும் தூரம் வரை கரையாகிறேன் இரவாக நீ நிலவாக நான் நீருக்கும் நேரம் வரை உயிர் வாழ்கிறேன் முதல் நாள் என் மனதில் விதையாய் நீ இருந்தாய் மறுநாள் பார்க்கையில சில ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸ் தேவையில்லை. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவள் அதை போட்டு அடிக்கும்போது என் மைண்டெல்லாம் அவளுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கா. காலையிலேருந்து வந்த பிறகு அவளோட லவ் லாங்குவேஜ் தான் ஷேர் பண்ணியிருக்கா. வெரி ஃபியூ செகண்ட்ஸ் தான் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஷி வாஸ் ரியலி ஹாப்பி. அவங்கெல்லாம் வந்த பிறகு இவ்வளோ சந்தோஷமாக நான் காலையிலேருந்து அவளை பார்க்கல. இருந்தா பட் ஹாப்பியாக இருந்தாலான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நதியாக நீ வந்துட்ட பிறகு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு காஃபி தான் குடித்தோம். பிகாஸ் இவங்க இல்லாதனால நானுமே காஃபி குடிக்கல. ஸோ ஊதுவத்தி மட்டும் ஏற்றி வச்சுட்டு காஃபி போட்டு குடிச்சாச்சு. அண்ட் பிரதீப்காக நான் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் கிஃப்டெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பர்சனலாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி. பட் இப்போல்லாம் எனக்காக இருக்கட்டும் பிரதீப்பாக இருக்கட்டும் கிஃப்ட்டுன்றது ஒரு காமன் ஆகிடுச்சு. வீட்டுக்கு என்ன தேவையோ அதில் அவங்களை எப்படி சிங்க் பண்ணலான்றது தான் ஒரு பெரிய மோட்டோவாக இருக்குது. எங்களோட அனிவர்சரிக்கு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் தான். ஸோ ரொம்ப நல்லாவே மூவி நைட் அதெல்லாம் பண்ணணும் ஒரு ஆசை இருந்தது. சரி ஓகே வாங்குறோம் வீட்டுக்கு தேவையானதாக வாங்கிட்டு கிஃப்டாகவும் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சதுன்னு தான் வாங்கிட்டேன். 2 பேரும் ரொம்ப டயர்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணுறதுனால எது எப்படின்றது கிளியராக புரியல. ஸோ அதனால் பொறுமையாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி டேமேஜ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மோஸ்ட்லி இன்ன டே ஒரு 2 அதை வந்து எடுத்து செக் பண்ணிடுவோம். ஸோ இதோட இந்த ஒரு விலாக் எண்ட் ஆகுது. எங்களோட அனிவர்சரி டேவாக இருந்தாலும் நானும் திருத்தியும் மட்டும்தான். ஸோ நானும் அவளும் அப்படின்ற ஒரு விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து பார்க்குறேன். until then see you, tata, bye bye and take care. நீ என்பதா உன்னை நான் என்பதா என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ